அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ஊராட்சி செயலாளர்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், கள விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். நேற்று 4வது நாளாக சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் 5வது நாளாக எழும்பூர் ரவுண்டானம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் குறிப்பாக திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை சென்னையில் இருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் தமிழக அரசுக்கு விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 நாள் போராட்டத்தில் 3 முறை தமிழக அரசு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையாகவே இருக்கிறது. தற்போது வரை இந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியமாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த ஓய்வூதிய திட்டத்திலும் ஊராட்சி செயலாளர்களில் சேர்க்க வேண்டும் என்பதை 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நேற்று போராட்டத்தில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது எழும்பூரில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய ஊராட்சி செயலாளர்களையும் தற்போது போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதனால் இந்த பகுதியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் அடைக்கக்கூடிய பணிகளிலும் போலீசார் தற்போது திட்டமிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டம் என்பது வெடித்துக் கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் திமுக எதிரான கோஷங்கள், அதாவது தங்களை உடனடியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும், அதே சமயம் எங்களுக்கு இந்த பழைய ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு உடனடியாக 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை நாங்கள் சென்னையை விட்டு வெளியேற மாட்டோம், தொடர்ந்து நடைபெறும் என்றும், நாங்கள் பல்வேறு கட்ட பலவிதமான போராட்டங்களை முன்னெடுக்கும் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறோம் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத். களத்தில் அமர வேண்டுமாய் உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். களத்தில் அமர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். Premium villa plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.